அவர் தனிச்சு நிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு மறுபடியும் அவர் காங்கிரஸ் துணை கிடைக்கிற மாதிரி அந்த பேச்சு இருக்கு. ராகுல் காந்தி கேரளா வராரு, தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாரு. உண்மையிலேயே காங்கிரஸ்ல அப்படி ஒரு குரூப் இருக்காங்களா தாவேகாவுக்கு? உன்னை நம்பி வேட்பாளர்கள் வர்றாங்கன்னா இந்த பெருமிதத்தை நீ பேசலாம். உன்னை நம்பி யாருமே வரலையே. எடப்பாடி தூக்க போறான்னு சொன்னோன்னா நல்ல ரேட்டு கொடுத்தா நானே வரேன், நீயே அது தூக்குற, அதுக்காக தானே போட்டிக்கிட்டேன். நானே ஜெயிக்கிறக்கா போட்டிக்கிட்டேன். எல்லா ஊருக்கும் போனவன முதலமைச்சர் ஆக்குவாங்களா? முதலமைச்சர் ஆனாதான் எல்லா ஊருக்கும் போவேன்னு சொல்றாளா ஆக்குவாங்க. அவர் சினிமா ஷூட்டிங்ல தான் இன்னும் இருக்காரு. நீங்க தான் அந்த அரசியலா கருதுறீங்க. சர்க்கார் 2 தான் நடிச்சுட்டு இருக்காரு அவர். அரசியல் தெரிந்தவர்கள் யாரும் தாவேகா ஒரு முதியோர் இல்லத்துல போய் சேர்த்து விடுறாங்கல்ல, இவங்கெல்லாம் அரசியல்ல தனிமைப்படுத்தப்பட்டவங்க. வேட்பாளர் பேரே சொல்லலங்க. நேத்து சொல்லாதது நல்லதுங்கிறான் அவனுக்கு தாவேகாரன். நான் வேட்பாளர் பேரை மாத்தி சொல்லிடுவாரு. அது ஒரு அரசியல் கட்சியாவே இல்லை. திருவிழாக்கு ராட்டினம் சுத்துவாங்க, பாம்பே பணம் வைக்கிறாங்க, சர்க்கஸ் எல்லாம் போடுறாங்கல்ல. இப்ப தாவேகாங்கிறது ஒரு சர்க்கஸ் கம்பெனி மாதிரி. புஷ்பவுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா சுந்தர்சிக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. அதாவது மதுரைக்காரங்க யாருன்னு முதல்ல சுந்தர்சிங்க பார்க்க முடியாத உள்ளூர்காரரை விட எந்நேரமும் அணுகக்கூடிய வெளியூர்காரர் எவ்வளவோ பேர். நீ போய் காமெடி பண்ணிட்டு இருக்க. பிடிஆர்னா என்ன, எம்ஜிஆர் கேட்க, எம்ஜிஆரை விட மேலானவர் அவரு. இந்த தேர்தலை நான் எப்படி தெரியுமா பாக்குறேன்? திமுக 2வது முறை வந்துடும். மாப்பிள்ளை இவர் தான். மாப்பிள்ளை தோழன் யாருங்கிறதான் தேர்தல். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன். தமிழ்நாடு நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நேற்று விஜயனுடைய சுற்றுப்பயணம் நெல்லைக்கு போனதை பார்த்துருப்பீங்க. பெரிய கூட்டம். அதை தாண்டி அவர் நேற்று பேசினதில் என்ன அப்படின்னா, உண்மையிலே உண்மையான காங்கிரஸ் என் பக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் தனிச்சு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு மறுபடியும் அவர் காங்கிரஸ் துணை கிடைக்கிற மாதிரி அந்த பேச்சு இருக்கு. உண்மையிலேயே காங்கிரஸ்குள்ளேயும் அப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஏன்னா ராகுல் காந்தி கேரளா வராரு, தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாரு அப்படின்றதெல்லாம் இருக்கு. உண்மையிலேயே காங்கிரஸ்ல அப்படி ஒரு குரூப் இருக்காங்களா தாவேகாவுக்குன்னு? காங்கிரஸ் கட்சிக்குள்ள எப்பொழுதுமே பல அணிகள் இருக்கும். ஒரு மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டாலே ஏற்கனவே மாநில தலைவராக இருந்தவருடைய ஆதரவாளர்கள் அவருக்கு எதிர்ப்பாளர்களா இருப்பாங்க. ஒரு கட்சி மாதிரி தெரியாது, ஒரு குடையின் கீழ் இருப்பது மாதிரி தெரியும். ஆனா எதிரிகளை விட வலிமையாக தாக்கிக் கொள்ளக்கூடிய, சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய, கருத்து முரண்களை வாதிக்கக்கூடிய ஜனநாயகத்தின் ஓவர் ஜனநாயகம், அளவுக்கு மீறிய ஜனநாயகத்தை, மிதமிஞ்சிய ஜனநாயகம் கொண்டிருக்கிற கட்சி அப்படின்னு கூட நீங்க காங்கிரஸ் சொல்லலாம். நீங்க எல்லா தரப்பாலுமே அதுக்குள்ள இருப்பாங்க. இப்ப இந்த முறை பேச்சுவார்த்தை அவர்களுக்கு பலிக்கல. நீங்க இப்ப நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கடந்த காலங்களில் காங்கிரஸ் எம்ஜிஆர் மறைந்த போது ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு 2 அணி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த போது, சேவலா ரெட்டப்புறாவான்னு இருந்த காலத்துல சேவல் ஜெயலலிதாவுடைய அன்றைக்கு அவர் ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினராலாம் ஜெயலலிதா இருந்ததுனால டெல்லியோட அவருக்கு இருந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் வச்சு ராஜீவ் காந்தியை தன்னுடைய ஆதரவாளராக மாற்றி சேவலத்தை ஆதரிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தபோது கடும் கோபமா EVKS இளங்கோவன் போன்றவர்கள்லாம் அன்னைக்கு ராஜினாமா செஞ்சாங்க. அதுலதான் ஜெயலலிதா முதல் முறையாக முதலமைச்சராகி ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டு தர்பார்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு மோசமான ஆட்சியை இன்னொரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் யாருமே, எடப்பாடி கூட ஆள முடியாத ஒரு மோசமான ஆட்சி அது. அப்ப 96ல் ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்த காலகட்டம். ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தா ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினிகாந்தே பேசினக்கா. அப்பொழுது நீ அங்கேதான் இருக்கணும், காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கணும், ஜெயலலிதாவோட தான் இருக்கணும் என்று அகில இந்திய தலைமை, அன்றைக்கு இருந்த நரசிம்மராவ் போன்றவர்களுடைய அந்த தலைமை வழிகாட்டிய போது கட்சியை உடைச்சுக்கிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒன்று உருவாக்கினார், மூவ் பண்ணார். அப்ப அது மாதிரி காங்கிரஸுக்குள்ள ஒரு உடைப்பு வருகிறது, விரிசல் வருகிறது. உன்னை நம்பி இப்போ MLA வர்றாங்க, உன்னை நம்பி வேட்பாளர்கள் வர்றாங்கன்னா இந்த பெருமிதத்தை நீ பேசலாம். உன்னை நம்பி யாருமே வரலையே. ஒருவேளை பிரவீன் சக்கரவர்த்தி, திருச்சி வேலுச்சாமி இவங்க எல்லாம் போவாங்களோ? பிரவீன் சக்கரவர்த்தியை மறுத்துட்டாருங்க. அதாவது காங்கிரஸ் கட்சியை பல கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி திமுக வாங்கிருச்சு, மொத்தமா விழுங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார் இல்லையா? இப்ப காங்கிரஸ் கட்சி உண்மையிலேயே வேடிக்கை என்னன்னா, MLA சீட்டை பூரா வித்துட்டாருன்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஜோதிமணி சொல்றாங்க.
வித்தது செல்வ பெருந்தகை இல்லையா, கட்சி எம்எல்ஏ சீட்டை வித்தது அவரு, வாங்கினது ஸ்டாலின்ங்கிறாங்க. எப்படி அது வித்தது ஒரு ஆள் வாங்கினது ஒரு ஆள், இது என்ன கணக்குது? வியாபாரம் வேற இடத்துல நடக்குது, சத்தியமூர்த்தி பவன்ல நடக்குது. அவர் எம்எல்ஏ சீட்டை பூரா வித்துட்டாரு, கட்சியில சம்பந்தமே இல்லாம ரொம்ப பேர் போட்டிட்டாங்க. எங்க இருந்தெல்லாம் இறக்குமதி பண்றாங்கன்னு தெரியல. இப்ப நீங்க திருமாவளவன் வந்து ஒருத்தர் அறிவிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு பெரிய வரலாற்று, இளைய பெருமாள்ங்கிற ஒரு மகன், தலித் சமூகத்தினுடைய பேர் எழுச்சிக்கு காரணமான ஒரு பெரிய தலைவர் அவரு. இந்த தலைமுறைக்கு அவரை தெரியாம இருக்கலாம், ஆனா அவரை பார்த்துதான், அந்த இளைய பெருமாளை பார்த்துதான் திருமாவளவன் வந்து தன்னுடைய தலைமை பண்பை வளர்த்து கொண்டார் அப்படிங்கிறத வரலாறு. வட மாவட்டங்கள்ல வந்து ஆதிக்க சாதிக்காரர்கள், இடைநிலை சாதிக்காரர்களோட நின்று அரசியல் செய்யறதுங்கிறது அவருக்கு பாதை போட்டு தந்தவர் இளைய பெருமாள். அதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக நீ காங்கிரஸ் கட்சியில இருந்தாலும் சரி, எந்த கட்சியில இருந்தாலும் சரி, நான் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின், தலித் சமூகத்தினுடைய ஒரு மாபெரும் தலைவருடைய குடும்பத்துல இருந்து ஒருவரை நான் சட்டமன்றத்துக்கு அனுப்புவேன் அப்படின்னு திருமாவளவன் எடுக்கிற, அது ஒரு கொள்கை சார்ந்த முடியும். அது ஒரு வரலாறு இருக்கு. ஜி.கே. மணி பையனுக்கு சீட்டு கொடுத்தது ஒரு வேளை. அதுதான் நான் சொல்றேன். நான் என்னன்னா, ஜி.கே. மணி பையன் சத்தியமூர்த்தி பவன் எங்க இருக்குன்னு கூகுள் மேப் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சீட்டை கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் கட்சியில சேரலங்க அவரு. காங்கிரஸ் கட்சியில சேர போறாருன்னு தகவல் வரும்போதே எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், அந்த கட்சியில எவ்வளவு வருஷமா வந்து ஆட்கள் வந்து நான் பரம்பரை காங்கிரஸ்காரன், காமராஜரை பார்த்து நான் கட்சிக்கு வந்தேன் அப்படின்னு ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அப்படி நான் பார்த்து அரசியலுக்கு வந்தவன்னு ரொம்ப பேர் புலம்புறத பாக்குறோம். 50 வருஷமா கட்சியில இருக்க ஆளையெல்லாம் கை விட்டுட்டு ஜி.கே. மணி மகனுக்கு வந்து தமிழ் குமாரனுக்கு மின்னல் வேகத்துல வாமா மின்னல்ன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க, டக்குனு சீட்டை கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் விசாரணை வரும், இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டி வரும்ட்டு நான் தலைவர் பதவி ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்னு செல்வ பெருந்தகை சொன்னது மூலமா அது அந்த கேட்டை ஓபன் பண்ணிட்டு தான் செஞ்சிருக்கிறாருங்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவா ஒரு அரசியலை அதை நடத்தி முடிச்சு. அதோட அந்த தன்னை நம்பி ஒரு கூட்டணி வரும்னு எதிர்பார்த்தாரு, பொலிட்டிக்கல் பாம்லாம் போட்டாரு. செங்கோட்டையன் சேர்ந்தோன்னு இன்னும் சில சீனியர்கள்லாம் வரப்போறாங்க, அவர் கூட இவரும் வருவாரா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்த சூழ்நிலை. கடைசியில யாரும் வரல. ஓபிஎஸ் அவர் திமுக சேர்ந்துட்டு இப்படி எல்லாமே பாஜக தாவேக்கா விட்டுட்டு ஒண்ணு அதிமுக போறாங்க, இல்லைன்னா திமுக போறாங்க. நேற்று கூட மீசை ராஜேந்திரன் ஒருத்தர் தேமுதிக, அவர் கூட அதிமுக தான் போறாரு. இப்படிதான் போறாங்க. என்ன எதனால? அதாவது அரசியல் தெரிந்தவர்கள் யாரும் தாவேக்காக்கு போறதில்ல. நீங்க அப்படி போனவங்க கூட அதாங்க, அதைத்தான் நான் சொல்ல வரேன். செங்கோட்டையன் போனது, நாஞ்சில் சம்பத்து போனதுலாம் நீங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாடி, ரிட்டையர்டு ரவுடி மாதிரி, அது ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாடி நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல யாருமே கவனிப்பார் இல்லை, கேட்பார் இல்லை, என்னன்னா ஒரு முதியோர் இல்லத்துல போய் சேர்த்து விடுறாங்கல்ல, அது மாதிரிதான். எனக்கு தெரிஞ்சு வந்து என்னன்னா, இவங்கெல்லாம் அரசியல்ல தனிமைப்படுத்தப்பட்டவர்கள்லாம். இந்த ஒத்தாலா போய் சேர்றதுக்கு பாருங்க, நாஞ்சில் சம்பத்து ஒத்தாலா போய் சேர்றது, செங்கோட்டையனுக்கு வந்து ஒரு சும்மா அந்த ஏரியாக்குள்ள கொஞ்சோன்னு சத்தியபாமா அந்த மாதிரி கொஞ்சம் ஆட்கள் இருப்பாங்க. ஆனாலும் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஜனத்திரளோட, தொண்டர் படையோட ஒரு பெரிய பேர் அலையா மாறி போய் நிக்கிறது இருக்குல்ல, அது அப்படி நடக்கவே இல்லை. அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, ஒத்தாலா தான் சேர்த்திருக்காங்க யாரையும். நீங்க எந்த கட்சின்னா, தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட அரசியல் கட்சி இருக்கு, அவங்க எல்லாரையுமே வர வச்சு தாவேக்கா துண்டை போட்டு விட்டாங்க. 106 பேர் வெளிக்கட்சியில இருந்து, நீங்க எந்த கட்சியில உண்டா, நீங்க திமுக கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி எங்கேயாவது பாருங்க, தன் கட்சிக்காரன் அல்லாதவன் 106 பேரை சீட்டு கொடுத்து அவன் என்ன கட்சிங்கிறதே சொல்லாம, அதான் ரொம்ப முக்கியமானது. நீ எங்க இருந்து வர்ற, நீ யாரு அப்படின்னு இல்லாம, நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். புதுக்கோட்டை KM ஷெரீப், அவர் திராவிடர் கழகத்துல ஃபர்ஸ்ட் மாவட்ட செயலாளர், பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணிக்கு முன்னாடி அவர் தான் இளைஞரணி தலைவர். அப்புறம் அங்கே முரண்பட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, காஞ்சிராம போய் பார்த்து பகுஜன் சமாஜ் கட்சியோட ஸ்டேட் பிரசிடென்ட் எப்ப ஆம்ஸ்ட்ராங் முன்னாடி வர்றான் அங்கே இருந்தாரு. அப்புறம் அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, வந்து இது தலித் போட்டு ஒரு இஸ்லாமியர் ரொம்ப நாள் ஓட்ட முடியாது, போட்ட விட்டு இறங்குட்டாங்க. அதோட அவர் கடுப்பாய் போய் என்ன பண்ணிட்டாரு, நம்ம எந்த கட்சிக்கு போனாலும் நம்மளால நிலை பெற முடியல, அவர் கொஞ்சம் போராட்ட மனநிலை கொண்டவர், அதனால அவரே ஒரு கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி, பழனி பாபா ஃபாலோவர்ஸ் பூரா உருவாக்கி, அவருடைய படுகொலைக்கு பின்னாடி அவர் நினைவு நாள்லாம் நடத்தி அவர் ஒரு அமைப்பு நடத்துறாரு. அவருக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 பேராது இருப்பாங்க, தமிழ்நாடு நிர்வாகிகள் ஒரு 500 பேராது இருப்பாங்க. இவங்கிட்ட போனா டபக்குன்னு அவரை வந்து திடீர்னு அணிலா மாத்தி விட்டாங்க, ஒரு துண்டை போட்டு திடீர் அணிலா விசில ஊதுறான்ட்டாங்க. இவங்களுக்கு எதுவுமே கிடையாது, யாரு என்ன வரலாறு ஒண்ணுமே கிடையாது, எல்லாரையும் ஒரே பார்வையா பார்க்கிறது அப்படின்னு ஒரு இடம். எல்லாரும் கேட்டா தாவேக்கா நிர்வாகி அப்படின்னு ஒரு தாவேக்காவுடைய. அதனால
இப்ப நீ யோசிச்சு பாருங்களேன், இதுல 200 எல்லாத்துக்குமே 234 தொகுதி. இவங்களுக்கு அது பொருந்தாது. 2 சீட் அவரே 2 தொகுதியில் அவரே நிக்கிறாரு. ஓகே, எடப்பாடியில ஒரு ஆளை தூக்கி விட்டாங்க. அது எடப்பாடியோட வேலையா இல்ல? எடப்பாடி வந்து தூக்க போறான்னு சொன்னோன்னா, நல்ல ரேட்டு கொடுத்தா நானே வரேன், நீயே அது தூக்குற, நான் எதுக்கியா இருக்கேன், அதுக்காக தானே போட்டிட்டேன், நானே ஜெயிக்கிறக்கா போட்டிட்டேன், அமௌண்ட்டை கொடுத்தா நானே வர போறேன், தலைவரே என்னை யாரும் தேடாதிய அப்படின்னு ஒரு ஆளை எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்க. நான் முதல்ல பல செங்கோட்டையன் மாதிரி ஒரு அனுபவசாலி இருக்கும்போது எடப்பாடி மீது கோவத்துல இருக்க ஒரு செங்கோட்டையன் இந்த மாதிரி ஒரு செட்டிங்கை பண்ணலாமா? ஒரு அந்த இடத்துல யாரை போடணும்? இப்ப நீங்க குளத்தூர்ல VS பாபுவை போடுறீங்க, இப்ப எடப்பாடி யாரை போடணும்? அந்த ஒரு தெளிவு கூட இல்லையா? அதாங்க அவங்க என்னன்னா 234 விஜய் தானே நிக்கிறாரு, வேட்பாளர் பேரே சொல்லலங்க. நேத்து திருநெல்வேலி தூத்துக்குடியில போயிட்டு வேட்பாளர் பேரே சொல்லல, விசில் போதும், ஆனா சொல்லாதது நல்லதுங்கிறான் ஒருத்தன் தான் கேட்கறேன். ஏன்னா வேட்பாளர் பேரை மாத்தி சொல்லிடுவாரு, VS பாபுக்கு பிரபுங்கிறாரு. அப்ப என்ன பண்ணுவாரு, ராஜ்மோகனுக்கு பதிலா வந்து ஜெயமோகன் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஜெயமோகன் பேர் அவர் தெரியாது, சொல்றேன், அவ யார் பேரையா சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க, குழப்பமாயிரும்ல, என்ன செய்யுதுன்னு தெரியாதுல. அது ஒரு அரசியல் கட்சியாவே இல்லை, அது வந்து என்னன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி இருக்கு. இப்ப நீங்க அந்த திருவிழாக்கு ராட்டினம் சுத்துவாங்க, பாம்பே பணம் வைக்கிறாங்க, வந்து சர்க்கஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, ஒரு இடமா ஒரு கூடாரம் போடுவாங்கல்ல. இப்ப தாவேகாங்கிறது ஒரு சர்க்கஸ் கம்பெனி மாதிரி. ஆனா நேற்று பயங்கர அங்கங்க போய் வந்து என்ன பண்றாங்க, நீ யோசிச்சு பாருங்களேன், தரையில இன்னும் ஒரு கால் படலங்க, இறங்கல வண்டியை எங்கேயாவது நீங்க அவர் தரையில நடந்து பாத்திருக்கீங்களா? வண்டியில தான், பஸ்ல தான், அதுவும் பஸ் மேல தான் நின்று. அதாங்க தனி விமானத்துல ஆகாய மார்க்கமா வருவாருங்க, மேற்கூரையில டாப்ல ஏறி பேசுவாருங்க. எங்க ஊர்ல எல்லாம் பஸ் மேல ஏறி நின்ட்டானா அவனை லோடு மேனு, ஏய் டயரை இறக்க போறியான்னு கேட்பாங்க, கூட எல்லாம் மேல இருக்கான்னு. அதே சார் ஒரு ஸ்டேஜ் போடாம அந்த பஸ் மேலேயே ஏறி நின்று பேசுறது என்ன? அது ஒரு நவீன சென்டிமெண்டா இல்ல? அது ஒரு நவீன தீண்டாம. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, கொஞ்சம் உயரம் பக்கத்துல வந்து நிம்பியா நீங்க, அதான் அதுக்கு அர்த்தம். நான் குற்றச்சாட்டாவே சொல்றேன், இது ஒரு நவீன தீண்டாம. நான் பெரிய ஸ்டார்ப்பா, நீ என்னப்பா என் பக்கத்துல வந்துட்டு VS பாபு வந்து எப்படிப்பா பக்கத்துல வந்து நிக்கிறது? அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க அவங்க. நீ வந்து தன்னை வந்து சூப்பர்மேனா கருதிக்கிறது இருக்குல்ல, நீ மக்களின் பிரதிநிதி, மகாராஜா வர்றாரு பராக்பாங்கல்ல, அதை மாத்துறதுக்கு தான் ஜனநாயகமே. அப்படி சொல்லக்கூடாது. ஆனா அவர் நேற்று பேசினதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நாளாவே அப்படிதான் பேசுறாரு. அந்த கேம்பெயின் சாங்ல ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே ஒரு அனுதாபத்தை கூறக்கூடிய ஒரு டோன்ல பேசுறாரு. நான் என்ன தப்பு பண்ணேன், அரசியலுக்கு வந்ததுனால பாருங்க ஜனநாயகனை முடக்கிட்டாங்க, அது யார் முடக்கணும்னு உங்களுக்கே தெரியும்னா அதை யாரும் சொல்ல மாட்டாரு, உங்களுக்கு தெரியும்னு சொல்ல, ஒருவேளை டிவிக்கு தொண்டர்களுக்கு தெரியலாம், அவர் ரசிகர்களுக்கு தெரியலாம் போல. அப்புறம் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்தாலே அனுமதி கொடுக்க மாட்டாங்க, ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, உங்களையெல்லாம் வந்து சந்திக்கிறதுக்கு என்ன வந்து விட மாட்டாங்கன்ற மாதிரி அந்த டோன்ல. அவங்க ரொம்ப வேடிக்கையான விஷயம் இருக்கு. இப்ப நீங்க பல அரசியல்வாதிகள் எல்லாம் சொல்லுவாங்க, பெரிய தலைவர்கள்லாம், என்னுடைய காலடிப்படாத கிராமங்களே கிடையாது, நான் போகாத ஊர்களே கிடையாது, நான் பயணிக்காத சாலைகளே கிடையாது அப்படின்னு அரசியல் கூட்டங்கள்ல பேசுவாங்கல்ல. என்ன சொல்றாரு, எல்லா கிராமத்துக்கும் நான் போகணும்னா என்னைய முதலமைச்சராக்குங்க விஜய் சொல்றாரு. எல்லா ஊருக்கும் போனவன முதலமைச்சர் ஆக்குவாங்களா, முதலமைச்சர் ஆனாதான் நான் எல்லா ஊருக்கும் போவேன்னு சொல்றாளா ஆக்குவாங்களா? நீங்களே சொல்லுங்க, இது ஏதாவது லாஜிக் இருக்காதுல்ல? எல்லா ஊருக்கும் போன தலைவர்கள் தோற்கடிச்சிருக்காங்கல்ல, அதனால ஒருவேளை விஜய் மாதிரி ஒரு பாப்புலர் நடிகர் போது அப்படி நினைக்கிறாரு. இமேஜ் இருக்கு இல்லையா, அது சகஜமா ஆயிடக்கூடாது, அது கலைஞ்சிடக்கூடாது. அது சினிமாவுக்கு ஓகே, அரசியலுக்கு அது. அவர் சினிமா ஷூட்டிங்ல தான் இன்னும் இருக்காரு, நீங்க தான் அது அரசியலா கருதுறீங்க. சர்க்கார் 2 தான் நடிச்சுட்டு இருக்காரு அவர். இப்ப அதே குறிப்பா என்ன சொல்றாரு, நான் அவ்வளவு சம்பளத்தை விட்டுட்டு எனக்கு கெரியருடைய உச்சத்துல இருந்து என்னுடைய வசதியான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காகவே எப்படியே ஒரு வசதியான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு எப்படி என்ன பொடி நடையா நடந்து வர்றாரா, அப்படியே 4 வழிச்சாலை வழியா? என்ன அவர் தனி மாநிலத்துல வர்றாரு, அவருக்கு காசு நீங்க எவ்வளவு இல்ல எவ்வளவு பொய் சொல்றாங்கிற ஒரு உதாரணம் சொல்லுங்க. அவர் ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்குறாரு, கேரியர் உச்சத்தை விட்டு வர்றதுக்கு நீங்க சொல்ற கணக்கு 200 கோடி சம்பளம் வாங்குறாருங்கிறாங்க. 30 வருஷமா சம்பாரிச்சதை சொத்து கணக்கு 700 கோடிங்கிறாங்க. 3 படத்துக்கான சம்பளம் தான் ஒரு மொத்த சொத்தா? இல்ல 200 அது பொய்யா இது பொய்யா? இல்ல உச்சத்துக்கு வரும்போது தானே 200 கோடி. ஜனநாயகன் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார்ல, சரி, அதுலதான் 200 கோடிக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 1 கோடி. அப்ப பூவே உனக்காக படம் வரும்போது 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கி போட்டிருந்தார் ரியல் எஸ்டேட்ல. இப்ப எத்தனை கோடி போகும்? பல கோடிகள் போகும்ல. அது 50 கோடி கூட போகும்ல. அப்ப அதெல்லாம் என்ன கணக்கு? இப்ப எல்லாமே பொய். ஊழலை ஒழிக்க வந்திருக்கேன். நீ வருமானத்தை மறைச்ச, இன்கம் டேக்ஸ்ல வந்து பிரச்சனையா இருக்கு, பிடிச்சிருக்காங்க, அதுக்கு 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கட்டணும், அது ஊழல் தானே.
200 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு தான், அதுவும் ஊழல் தானப்பா. முறைகேடுங்கிறது எல்லாம் தானே முறைகேடு. அவர் வெறும் நடிகர், ப்ரொடியூசரை வேற யாரோ. இப்போ இது ஜனநாயகன் கூட ஒரு சரி, கர்நாடக ஜனநாயகனுக்கு சென்சார் போர்டு தடை விதிக்குது. சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. மத்திய ஒளிபரப்புத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் சென்சார் போர்டு வருது. குற்றச்சாட்டு யார் மேல சொல்லணும்? அது பாஜக மேல சொன்னா அவர் பேரையே சொல்ல முடியலையா அவனால? தெரியும் சொல்லிடுறாரு அவங்க எப்படி? அப்ப அது மாதிரி சொல்ல வேண்டியதானே? தமிழ்நாட்டுக்கு வந்து உனக்கே தெரியும், நான் அவர் பேரை சொல்ல மாட்டேன்னு ஸ்டாலின் பேரை சொல்லாம இருக்க வேண்டியனா? அங்கே மட்டும் ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள், அங்கே மட்டும் விதவிதமா பேசுறீது. தினசரி நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் ரியாக்ட் பண்ணணும்ல. இல்ல அவருக்கு மைனாரிட்டி ஓட்டு பூரா வந்துடும். எந்த மடப்பேடா சொன்னது மைனாரிட்டி ஓட்டு வருங்க? எப்படி ஒரு மைனாரிட்டி ஓட்டு? வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தொண்டு நிறுவனங்களுக்கு, கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு வரக்கூடிய நிதியை ஒழுங்கு செய்வதற்கு ஒரு சட்டம்னு ஒன்று உருவாக்கி, அதில் ஏதாவது கணக்கு வழக்கில் வந்து ரெக்கார்டில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா அந்த சொத்தை நான் அப்படியே வந்து மத்திய அரசாங்கம் கையகப்படுத்தினோன்னு ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வராங்கல்ல, கண்டிச்சிருக்கிறாரா? இப்போ சக்கி வாசுதேவ் இருக்கிறாரு, ஒரு முறைகேடு இருக்கு, அந்த சொத்தை அரசாங்கம் கையகப்படுத்திடுமா? சக்கி வாசுதேவோட சொத்தை பூரா வந்து அரசாங்கம் கையகப்படுத்திடும், மத்திய அரசாங்கம். இப்படி எல்லாம் கேட்டா நடக்குமா? மதச்சார்பின்மை நாடு தானங்க இது. சக்கி வாசுதேவுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்தவனுக்கு ஒரு சட்டமா? ஒரு கேள்வி இருக்குல்ல, கேட்டியா நீ எங்கேயாவது? திருப்பரங்குன்றத்தை வந்து நான் அயோத்தியா மாத்துவேன்னு அயோக்கிய பயில்கள் பேசுறான் பகிரங்கமாக, கண்டிச்சிருக்கேன் எங்கேயாவது நீயே? மத நல்லிணக்கத்திற்கான குரலாக நீ மாறி இருக்கிறியா? அமைதி பேரணியை வந்து மதுரை மக்கள் நடத்திக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன்ல இருந்து, அருணன்ல இருந்து, அங்க இருக்க ஆக்டிவிஸ்ட் எல்லாரும் ஒண்ணு கூடி, சு வெங்கடேசன்ல இருந்து எல்லாரும் ஒரு ஒருங்கிணைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னுடைய குரல் அதுல இருக்கா? ஆனா வக்பு வாரிய திருத்த சட்டத்துக்கெல்லாம் நாங்க வழக்கு தொடுத்திருக்கோம் அப்படின்றத அடிக்கடி இந்த மாதிரி பேசும்போது சொல்றாங்க. நாங்க ரைட்டு, நீ வழக்கு தொடுத்திய. இப்ப இந்த திருத்த சட்டத்துக்கு நீங்க ஏன் உங்களுக்கு தெரியலையா? வர தெரியலையா? இப்ப யாரும் சொல்லலையா? கூட இருக்கிற யாரும் சொல்லலையா? மாதம் மும்மாரி மழை பொழிகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அது மாதிரியா? மழை பெஞ்சா அரண்மனையிலையும் சேர்த்தனை பெய்யும், காம்பவுண்டை சுற்றி மழை பெய்யாதா? அது எதுக்கு டைலாக் வச்சாங்க அந்த காலத்தில்? அவன் அந்த புறத்தில் முடங்கி கிடக்கான்னு தானே சொன்னாங்க. ஏப்பா நீ பனையூர் பங்களால் முடங்கி இருக்கிறது உண்மைதானா? இந்த சட்டம் வந்தது தெரியுமா தெரியாதா? என்னங்க கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துக்கிறாருங்க, என்னென்னமோ பைபிள் குட்டி கதையெல்லாம் சொல்கிறாரு வழக்கம் போல். ஆடியோ ரிலீஸ் சொல்கிற கதையெல்லாம் அங்கே அவுத்து விட்றாரு. அடுத்த நாளே சங் பரிவார அமைப்பு வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலாம் நடத்துறான். பொம்மை விற்கிறவன், இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மை விற்கிறவன்ல இருந்து 50 பேரும் அடிக்கிறான். கண்டிச்சாரா? மைனாரிட்டி ஓட்டு எங்க இருந்து வரும் அவருக்கு? நீ மைனாரிட்டின்னு பாதுகாக்கணும். நீங்க இப்ப நீ யாரோட ஆளு? முதல்ல அது ஒரு விஷயம். நீ யாரோட ஆளு? அது ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அவரை கேட்டா திமுகவும் பாஜகவும் மறைமுக உறவுல இருக்காங்க. ஒரு பக்கம் நேரடி உறவுல அதிமுக பாஜக, இன்னொரு பக்கம் பாஜக அதிமுக. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நான் வர்றது பிடிக்கல, அதுக்காக தான் எல்லாங்க. திமுகவும் பாஜக மறைமுக உறவுல இருந்தா எதுக்கு மும்மொழி கொள்கையில 5000 கோடி தர வேண்டியதை ஏன் நிறுத்தி வச்சிருக்கான்? கேள்வி இருக்குல்ல. எதுக்கு இங்க சண்டை நடக்குது? ஏன் ஆளுநரை வச்சு முட்டுக்கட்டை ஓட்டான் அவ்வளவு நாளா? ஏன் வந்து இவங்க ஏற்றுகிற எல்லா சட்டப்பேரவையில ஏற்றிய எல்லா மசோதாக்களையும் ஏன் வந்து கிடப்புல போட்டாங்க? அது உண்மையா இருந்தா, ரெண்டு பேருக்குள்ள இணக்கப்பாடு இருந்தா எல்லாமே நடக்கும்ல. ஏன் நடக்கல? ஏன் வெள்ளத்துல வந்து தமிழர்கள் மிதந்த போது வெள்ள பேரிடரா ஏன் அறிவிக்கல? ஏன் இப்ப கடைசியா வந்த ஒன்றிய பட்ஜெட்ல ஏன் 1 ரூபா கூட சொல்லல? ஏன் தமிழ்நாட்டுக்கான நலத்திட்டங்கள் வரமாட்டேங்குது? இதுக்கெல்லாம் பதில் இருக்கணும்ல. சும்மா போற போக்குல வந்து இந்த அவரும் அப்படி இருக்காங்களா அப்படின்னு மாதிரி போற போக்குல ஏன் சொன்ன? அதே போல இன்னும் 15 நாள் கூட இல்ல நடுவுல பிரச்சாரத்துக்கு. அடிக்கடி அவரே ரத்து பண்ணிடுறாரு. இன்னைக்கு கடலூர்ல வந்து நடக்கிற பிரச்சாரத்தை திடீர் ரத்து அப்படின்றாங்க. அவரே 2 தொகுதியில நிக்கிறாரு. 2 தொகுதி அவருடைய தொகுதிகளை போய் பார்க்கணும். அவர் தொகுதி எல்லா தெருவும் சுத்தி வந்துட்டாரா? வேட்புமனு ஒரு வேடிக்கையான விஷயம் இருக்கு. எல்லா வேட்பாளரும் காலையில 5 மணி 6 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகி குளிச்சுட்டு 7 மணிக்கு வண்டியில ஏறிடுவாங்க. நடுவில் ஒரு டிஃபன் பிரேக் ஒரு 9 மணிக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல போகிற வழியில் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. சாப்பிட்டுட்டு 12 மணி வெயில் ஏறும்போது நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிட்டு வந்துடுவாங்க எல்லாரும். தேர்தல் அலுவலகத்து பக்கம் வந்து யார் யார் எங்கெங்கே போனால் டீசல் போட்டியா இது ஒன்று கணக்கு வழக்கெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு அடுத்து எந்த ஏரியாவுக்கு போகிறோம், அதுக்கு பொறுப்பாளர் யார், அந்த பகுதி செயலாளர் யார், என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கா, வண்டி ரெடியாக இருக்கா எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு 3 மணிக்கு கிளம்பிடுவாங்க. கிளம்பி தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த இரவு 10 மணி வீதியாக போய் கும்பிடுவாங்க. இதான நடைமுறை. நான் தேர்தல் வேலை பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். இவங்க இடைவேளை விடுறாங்க பாருங்க 12 மணிக்கு. அந்த உச்சி வெயில்ல இவர் ஸ்டார்ட் பண்றாப்ல, அவங்க ரீஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல மறுபடியும் 3 மணிக்கு. இந்த வீட்டுக்கு போயிடறாப்ல. என்ன ஏதாவது நீ என்ன சொல்லலாம், பொதுமக்களை சந்திக்கிறதுக்கான நேரம் இருக்குல்ல, இப்போ நீங்களான்னு சந்திக்கிறான்.
ஒரு நிழல் சார்ந்த இடத்துல சந்திப்போமா, இல்ல வாங்க மத்தியானம் வந்து இந்த பீச்சுக்கு உச்சி வெயிலுக்கு வாங்க அங்கே போய் நிற்போம் அப்படின்னு நீங்க கூப்பிடுவோம்னா, ஒரு பீச்சுக்கு கூப்பிடும் போதே சாயங்காலம் வாங்க பீச்சுக்கு அப்படின்னு கூப்பிடுவீங்களா? ஒரு மத்தியானம் ஒரு உச்சி வெயில் ஒரு மணிக்கு நம்ம சாயங்காலம் அப்படி சொல்லுவோமா? இது என்ன சைக்கோத்தனம் நான் கேட்குறேன். நீ ஏன் அந்த நேரத்தை தேர்வு செய்கிற? மேற்கூரை இல்லாத நேரத்துல உச்சி வெயில்ல நீ எதுக்கு ஆடு மாடை அடைச்சி வச்சது மாதிரி உன்னோட ஆட்களை? ஒருவேளை அதுதான் நல்ல நேரம்னு எதுவும் சொல்லியிருக்காங்களோ? சரி 12 மணிக்கு எப்படி அப்படி பார்த்தாலும் டெய்லி நல்ல நேரம் வரும். காலண்டர் படிக்கிறியா படிக்கலையா? நீ பேப்பர் படிக்க மாட்ட, நியூஸ் பேப்பர் படிக்க மாட்ட, நாட்டுல என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாது. டெய்லி நீ இதையாவது பார்க்கலாம்ல, நல்ல நேரத்தையாவது பார்க்கலாம்ல. 12 மணிக்கு டெய்லி நல்ல நேரம் வருமா? ஒரு நாள் மாறி மாறி தானே வரும். ஏதாவது ஒரு ஒழுங்கு இருக்கா? ஏதாவது ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கா? இது எப்படி வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல இது அவருக்கு கூடுற கூட்டத்தை எல்லாம் ஓட்டா மாதிரி நம்புறாரு. ஏன்னா முன்னுதாரணங்கள் பலது இருக்கு. சிரஞ்சீவியே வந்து நாங்க 18 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாலும் அவரே 2ல் 1 தான் அப்ப ஜெயிச்சாரு. ஒரு தொகுதி தோத்துட்டாரு. அப்புறம் காங்கிரஸ்ல போய் சேர்ந்ததெல்லாம் இருக்கு. இப்படி பல வரலாறு இருக்கும்போது இல்ல எதை ஒரு நாள் அதிக கூட்டம் கூடுறதெல்லாம் ஓட்டா மாறிடுன்னு அவர் நம்புறாரா? இல்ல என்ன அவர் என்ன மனசுல கணக்கு வச்சிருக்காரு? ஏன்னா சொல்றதெல்லாம் 28%, சில கருத்து கணிப்புகள் 23% அவர் சொல்றாங்க. அவங்க 40% வரைக்கும் சொல்றாங்க. ஆக்சுவலா நீங்க பல கல நிலவரத்தை தெரிஞ்சவர் ஒருத்தர், எவ்வளவு ஆக்சுவலா இவங்க வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் ஒரு ஸ்பாயிலர் அப்படின்னு தமிழ்நாட்டுல திமுகவும் வேணாம், எனக்கு அதிமுக வேணாம் அப்படின்னு ஒரு கோஷ்டி வந்து நிரந்தரமா இருக்காங்க. எப்பவுமே 10% அவங்க. அவங்க தான் பாமகவை ஆதரிச்சவங்க, அவங்க தான் மதிமுகவை ஆதரிச்சவங்க, அவங்க தான் தேமுதிகவை ஆதரிச்சவங்க. 8% வாங்கினார எடுத்தவங்க 11% வரைக்கும் போனார். அந்த கோஷ்டி தான் நாம் தமிழரை ஆதரிச்சவங்க. 8.22 வாங்கினார்ல, அவங்க தான் அதே ஆளுக தான். அவங்க தான் இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த 10% இருக்குல்ல, அதுல ரஷ்யர்கள் வாக்க கொஞ்சம் சேர்த்துக்கங்க. ஒரு 1% 2% கூட சேர்த்துக்கங்க. ஏன்னா அவங்க மனசு சங்கடப்படுவாங்க. ஒரு 4% கூட சேர்த்துக்கங்க. ஒரு 10 to 15 அவங்க எல்லாம் இருக்கு. இது அதிகார மையத்துக்கு வரவே முடியாது, ஜெயிக்க முடியாது. இப்போ நீ யோசிச்சு பாருங்க, ஒரு எம்எல்ஏவோ 2 எம்எல்ஏ எங்கேயோ ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அதிர்ஷ்டமா ஒரு 2 எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு. இப்போ ஆதவர்ஜனா மாதிரி ஒரு ஆள் பல கோடி லாட்ரி சீட்டு காசு வச்சுருக்கனால அடிச்சு வந்து ஒரு வீட்டுக்கு கூட காசு கொடுத்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல், ஒரு குடும்பத்துக்கு 30,000 ரூபா வரைக்கும் கொடுக்கலான்னு பிளான் போட்டுருக்காங்க வில்லிவாக்கத்தில். ஆமாம். ஓ சரி, அவர் பணம் பட்டுவாடா பண்ணி ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டாரு. விஜய் ஜெயிச்சிட்டாரு கூட வச்சுக்கோங்க, ஒரு 2 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதிகபட்சம் வேற யாரும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. இது இப்போ நீங்கள் 5 வருஷம் அவர் சினிமாவில் நடிக்காம அவர் வந்து கால் ஷீட் கணக்கு பார்ப்பார். 50 நாள் ஒரு படத்துக்கு கொடுத்தோம்னா ஒரு 100 கோடி கிடைக்கும்ல அவருக்கு. அதுதானே அவர் நினைப்பாரு. அப்போ அவருக்கு வந்து டெய்லி கணக்கு தானேங்க. இப்போ யோகி பாபு வந்து டெய்லி நம்ம ஷூட்டிங் போகலன்னா இன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபா லாஸ்ன்னு தானே ஃபீல் பண்ணுவாப்ல. டெய்லி நமக்கு பேமெண்ட் வரும், அவங்க இன்னைக்கு ஷூட்டிங் எடுக்காம விட்டாங்க மழை பெஞ்சுன்னு அவர் நினைப்பார்ல. அந்த மனநில தான் எல்லா நடிகனுக்கு இருக்கும். டேட்டு கொடுக்குறதுன்னு அதுதானே கணக்கு. அப்போ நீங்கள் இன்னைக்கு 52 வயசு ஆகுது விஜய்க்கு. ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதி போகிறதுக்குள்ள ஒரு வயசு குறைஞ்சிச்சு அவருக்கு. அந்த வரலாறும் அவருக்கு தான் சொல்லுவோம், வேற யாருக்குமே கிடையாது. சரி ரைட்டு, அவருக்கு 52 வயசு ஆகுது. இன்னும் ஒரு 5 வருஷம் காத்திருந்தா அவருக்கு வயசு என்ன? 57 வயசு ஆயிரும்ல. அப்போ இதை காத்திருப்பார் அவரு? ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. சரி காத்திருக்கிறாரு, நடிக்காம நடிக்க மாட்டேன் ஜனநாயகம் தான் கடைசி படம் சொல்றாருல்ல, அது உண்மை கிடையாது. அவர் நடிக்காம ஆடுன காலும் பாடுன வாங்கி நிக்காதுமாங்க, அது உண்மை கிடையாது. நடிக்காம இருந்தாருன்னா அவர் மறந்துடுவாங்க இல்ல. கமலஹாசனை தெரியாத தலைமுறையெல்லாம் வந்துருச்சுங்க. பிக் பாஸ்ல பார்த்தாலுங்கிறான் ஒருத்தன் கமலஹாசனை. தலைமுறை மாறிடுச்சுல. ஏன்னா அவன் காலத்துல அவர் நடிகர் கிடையாதுல்ல. விஜயகாந்த் சினிமாவை நிறுத்தினதுக்கு பின்னாடி அந்த கிரேஸ் குறைஞ்சிச்சு அவருக்கு. இதுதான் பிராக்டிக்கல். அது அதனால சினிமா நடிகனுங்கிற மவுஸ்லாம் அவரை பார்க்காத வரைக்கும் தான் இருக்கும். கிட்ட போய் பார்த்தானா நம்மள மாதிரி தான் இருக்காரு. நீங்க சொல்லும் போது ஏற்கனவே ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. நேற்று விஜய் பேசும்போதும் இந்த கல்லாப்பெட்டி கூட்டணி அதெல்லாம் கூட்டணியெல்லாம் உடஞ்சிச்சு, ஒட்ட வச்சுட்டு இருக்காங்க. ஒரிஜினலா கல்லாப்பெட்டி கூட்டணி யார் தெரியுமா? தாவேகா தான். போறவன்ட்ட பூரா காசு கேட்டாங்க. புஷியானது காசு வாங்காம யாருக்குமே சீட்டு கொடுக்கல. 12 ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும்லாம் சீட்டு பேரம் நடந்துகிட்டே இருந்துச்சு. மரணம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல்ல வச்சு அறிவிச்சாங்க, நட்சத்திர விடுதியில் வச்சு. முதனா ஏன்னா எனக்கு வேண்டப்பட்ட ஆளுகள்லாம் உள்ள வேட்பாளராக இருக்கான், அதனால எனக்கு தெரியும். அப்ப சீட்டை வித்தது காங்கிரஸ், தாவேகா தான். அவங்க வித்ததெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, அங்க எம்எல்ஏ ஆகிற வாய்ப்பு இருக்கு, அவங்க வியாபாரம் பாக்குறாங்கிறது வேற. வாய்ப்பே இல்லாம வியாபாரம் பார்த்துட்டேன்ல. குதிரை ஓடாது, நொண்டி குதிரையா இருக்கும் போதே இது பயங்கரமா ஓடுற குதிரை, இது பந்தய குதிரைன்னு சொல்லி நீங்க வித்துட்டாங்கல்ல.
ஆமா. அதனால எந்த வேட்பாளருக்கு அவர் பிரச்சாரம் செய்ய போறாரு, ம். எங்கே களத்துக்கு வர போறாரு, ம். விஜய் வந்து வேடிக்கை காட்டுறதுக்காக விஜய் வரணும். இந்த எலெக்ஷன்ல நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு. குறிப்பா திடீர்னு பார்த்தா குஷ்புவுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா சுந்தர்சிக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. அதுவும் ரெட்டலையில கிடைச்சிருக்கு. எப்படி எதனால மதுரையில போயிட்டு அதுவும் பிடிஆருக்கு எதிரா ஆமா. இவரை இறக்குறாங்க? என்ன இல்ல, அதாவது மதுரைக்காரங்க யாருன்னு முதல்ல சுந்தர்சிக்கு தெரியாது. மதுரையில ஷூட்டிங் கூட வச்சது கிடையாது. வச்சிருக்கியா? அதாவது மதுரையில ஷூட்டிங் வச்சிருக்கியா? கிடையவே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். மதுரையில அவர் ஷூட்டிங் வைக்க மாட்டாரு. மேக்ஸிமம் இல்ல கும்பகோணம் பக்கம் இல்ல பொள்ளாச்சி பக்கம். ஆமாங்க, அவர் பொள்ளாச்சி, அவருக்கு அந்த பகுதி தானே அவரு. ம். நீ போய் காமெடி பண்ணிட்டு இருக்க. பிடிஆர்னா என்ன எம்ஜிஆர்னு கேக்குறியா? எம்ஜிஆரோட மேலானவர் அவரு. அந்த மக்களுக்கு அவர் தான் எம்ஜிஆர். அவர் எம்ஜிஆரோட மேலானவர் ஒருபடி. நீ ஜெயிச்சிருவா நீ ஒரு காமெடி. இல்ல அதுவும் என்ன கணக்கு ஏசி சண்முகத்துக்கு அங்க ஒரு தொகுதியை ஒதுக்குறது? ஒருவேளை நீதி கட்சி இது புதிய நீதி கட்சின்ற கணக்குல ஒதுக்குனாங்களா இல்ல என்ன? அதுல 2 சீட்ல வேற ஒண்ணு வேணான்ட்டு வேற அவர் சொல்லிட்டாரு. எனக்கு ஒண்ணு போதும் சொல்லி. என்னங்க எடப்பாடி என்ன சொல்றாராம், ஜெயிக்கிற மாதிரி தொகுதியில வேலை செய்யுங்க, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாராம். கட்சிக்காரன் என்ன சொன்னான்? அவன் யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. இந்த தேர்தலை நான் எப்படி தெரியுமா பாக்குறேன்? திமுக வந்து 2வது முறை வந்துடும். முடிவு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஆமா, வந்துடும். ஏன்னா திமுக எதிர்ப்பாளர்கள் ஒரு குடையின் கீழே இல்ல, சிதறி கிடக்கான். வாக்கு சிதறும். முன்னாடி ஏடிஎம்கேக்கு மொத்தமா போயிடும் திமுக எதிர்ப்பு. இப்ப ஏடிஎம்கே மொத்தமாவே இல்ல. அதனால அதை அல்றதுக்கு பறக்கிறதுக்கு முடியாது. என்னால சிதறிடும். எல்லாரும் திமுகவை எதிர்க்கிறதுனால அது வாக்கு வங்கி சிதறும். இங்கிட்டு கொஞ்சம் தாவேக்காவுக்கு போவோம், அங்கிட்டு கொஞ்சம் நாம் தமிழருக்கு போவோம், கொஞ்சம் கொஞ்சம் போவோம். அதனால அது ஒருங்கிணையாது. ஒரு குடையின் கீழே அந்த எதிர்ப்பு வந்து சிதறடிக்கப்படும். இப்போ தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி யாரு, எதிர்கட்சி யாரு, அதுக்கு தான் அந்த தேர்தல் நடக்க போகுது. அந்த 2வது இடத்துக்கு நாங்கள் வந்துருவோம்னு தான் டிவிக்கே வேலை செய்யலாம். பாஜக அதிமுக கீழே தள்ளிடலாம், நம்ம வந்துடலாம்னு அவங்க வந்து கூட்டணி கட்சிக்காரன்லாம் தாமரையில் போட்டு எல்லாருக்குமே இந்த 2வது இடத்தை பிடிப்பதற்கான இடம் தானே தவிர மாப்பிள்ளை இவர் தான், மாப்பிள்ளை தோழன் யாருங்கிறதான் தேர்தல். அதுக்கு தான் அவ்வளோதான் விஷயம். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தமிழ்நாடு நவ் சார்பாக மிக்க நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன்.